Role of path in white box testing. This is the last topic. The role of path in white box testing is calculated by McCabe's cyclometric complexity. ஸோ இதோடைய ஃபார்முலாஸ் அண்ட் இதோடைய மெத்தடு தெரிஞ்சுது அப்படின்னா we can calculate the path. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் பாத் வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்க்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம்க்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டெப்ஸ் படி we will draw control flow graph. நம்ம ஒரு flow graph வரைஞ்சிடுவோம். அந்த flow graph மூலமாக நம்ம வந்து பாத் எவ்வளோ நம்பர் ஆஃப் பாத் அண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் ஒரு டெஸ்டிங்க்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கு மெக்காபே அப்படிங்கிறவர் வந்து டிஃபைன் பண்ண ஒரு மெத்தடு தான் மெக்காபே சைக்ளோமெட்ரிக் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதில் வந்து வி ஆஃப் ஜி அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து இந்த கிராஃப் இருக்குது அப்படின்னு. தட் இஸ் ஈக்குவல் டு இ, தட் இஸ் த எட்ஜ், நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் த கண்ட்ரோல் ஃப்ளோ, n is the number of nodes and 3 is the factor of the program. ஓகே, ஸோ நம்ம எடுத்திருக்கிற கிராஃப் உடைய ஃபேக்டர் அது +2 எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். edges minus the number of nodes, இதை நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு we are going to add it with 2, then we'll get the எத்தனை நம்பர் ஆஃப் vertices and the complexity value. ஓகே, எவ்வளோ நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி வேல்யூஸ் we needed அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். And this is very useful for tester. For example, edges is 7 and the number of nodes is 6 அப்படின்னா v of g, value of the graph is equal to 7 minus 6 plus 2, which gives 3. Here we have to note down to this complexity, that is cyclometric complexity, provides an approximation of the effort of testability module. V of g, that is the complexity value, provides and it is used to approximate the testing time and resources. ஸோ எவ்வளோ டைம் நம்மளுக்கு டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கும் அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத ஒரு அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த சைக்ளோமெட்ரிக் காம்ப்ளெக்சிட்டியில் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி வேல்யூ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். Cyclometric complexity value and control flow graph give the tool for developing test cases. A path is a sequence of control flow nodes usually beginning from the entry node of a graph to the exit node. So path அப்படின்னா from starting to ending நம்ம எப்படியெல்லாம் மூவ் பண்ணி போகிறோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் நோட்ஸை நம்ம க்ராஸ் பண்ணுறோம், அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது தான் இந்த ரோல் ஆஃப் பாத். ஸோ ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கில் பாத்தோடைய ரோல் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த லெக்சரில் பார்க்குறோம். A path may go through a given segment of the control flow graph one or more times. Maybe நம்ம ஒரு டைம் அந்த நோடை ரீச் பண்ணலாம் or some multiple times நம்ம அந்த நோடை ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. We usually designate a path by the sequence of node it encompasses. ஸோ த சேம் எக்ஸாம்பிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் நோட்ஸை 1 2 3, தென் we can reach 4, then we can reach 5 if it is true அப்படின்னா 5 6, then we can go for 7. ஸோ அப்படியும் நம்ம முடிச்சுக்கலாம். or we can go for 1 2 3 4 5, then we directly go for 7 and then again we can go for 4, then if the condition is false, again we have to move to 8. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன எப்படியெல்லாம் நம்ம ஃப்ளோ போக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி பார்த்து நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம இப்படி எழுத முடியும் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சைக்ளோமெட்ரிக் காம்ப்ளெக்சிட்டி. நம்ம 1 2 3 4 5 6 7 8 10 எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் நம்ம எழுதிப்போம். லைக் நம்பர்ஸ்ன்னு இல்லை, எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ளோ நம்மளால் பார்த்து கண்டுபிடிக்க முடியுமோ அதை நம்ம வந்து எழுதுவோம். பட் நம்ம எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோமா, இத்தனை நம்பர் ஆஃப் பார்த்து தான் நம்மளால் எழுத முடியும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த சைக்ளோமெட்ரிக் காம்ப்ளெக்சிட்டி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சைக்ளோமெட்ரிக் காம்ப்ளெக்சிட்டி இஸ் அ மெஷர் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸோ கால்ட் இண்டிபெண்ட் பாத் இன் த கிராஃப். ஸோ நம்மளுடைய இண்டிபெண்ட் பாத் இந்த கிராஃபை மெஷர் பண்ணுறதுக்கு த சைக்ளோமெட்ரிக் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஹெல்ப்ஃபுல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குது, ஆல்ரெடி 1 2 3 4 5 6 நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குது. எத்தனை நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்குது 1, அந்த ஆரோ மார்க்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணோம் 1 2
3 4 5 6 7. ஸோ 7 இதுதான் நம்ம அந்த முன்னாடி உள்ள எக்ஸாம்பிளில் பார்த்தோம். 7 - 6 + 2 = 3. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் பாத் இங்கே அவைலபிள்னா 3 பாத். ஓகே, அதுதான் நம்ம இந்த ஸ்லைடில் நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 8 இது ஒரு பாத். 1 2 3 4 5 6 7 4 8 இது இன்னொரு பாத். 1 2 3 4 5 7 4 8 இது இன்னொரு பாத். ஸோ there are 3 independent paths with the basis of cyclometric complexity of the graph. Every path in a module must be exercised by the test set at least once. It is the strongest program-based testing criterion and it calls for complete path coverage. Even in a small and simple unit of code, there may be many paths between the entry and exit nodes. ஸோ சின்ன ப்ரோக்ராமாக இருந்தாலும் அதுக்கு வந்து நிறைய நம்பர் ஆஃப் பாத் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்லே அப்படி தான். அது வந்து சம் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான். பட் அதுலேயுமே நம்ம பார்த்தோம்னா நிறைய நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குது. டோட்டலி 8 நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுறதுக்கு இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கில் ரோல் ஆஃப் பாத் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Adding even a few simple decision statement increases the number of path. ஸோ ஒரு நம்பர் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஆட் பண்ணால் கூட இட் இன்க்ரீசஸ் த நம்பர் ஆஃப் பாத். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாத்தை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா we can make sure of that our software has any defects. ஸோ எதுவும் டிஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.